நமக்கு புடிச்சவங்களுக்கு லாயலா இருக்கணும்னு சொல்லிட்டு, அவங்க நம்மள கண்டுக்காம இருந்தா கூட, நம்ம வந்து பாத்தீங்கன்னா, அவங்கள சேஸ் பண்ணுவோம். ஈவன் ஆஃப்டர் வி ஆர் இக்னோர்ட் அண்ட் ஓவர்லுக்ட். நம்ம கன்டினியூவா நம்மளோட எஃபர்ட்ஸ போட்டு, நம்மளோட ஹார்ட் ஒர்க்க போட்டு, அவங்க கண்டிப்பா நம்மள புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு, நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு, நம்மளோட எஃபர்ட்ஸ ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவங்க மேல நம்ம போடுவோம். நமக்கு புடிச்சவங்க நம்ம எஃபர்ட்ஸையோ, இல்ல நம்மளோட ஹார்ட் ஒர்க்கையோ புரிஞ்சுக்காம இருந்தா கூட, அவங்கள விட்டு குடுக்காம, விட்டு போகாம இருப்போம். பட் அட் எண்ட்ல நமக்கு டிசப்பாயின்ட்மென்ட் மட்டும் தான் கிடைக்கும். நம்ம பண்ற சாக்ரிஃபைஸ், நம்ம ஹைட் பண்ற பெயின் அதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா, நம்மள அவங்கள விட்டு குடுக்காம, அவங்கள ஹேட் பண்ணாம, நம்மளோட லவ்வ மட்டும் தான் அவங்களுக்கு நம்ம குடுப்போம். அந்த மாரி லவ் குடுக்கும்போது, நமக்கு தன்ன தானே நெனச்சுக்கிறது என்னன்னா, லவ் ரிக்வயர்ஸ் பேஷன்ஸ். கண்டிப்பா நமக்கு அவங்க கிடைப்பாங்க அப்படின்றது மட்டும் தான் நம்ம மைண்ட்ல இருக்கும். நம்ம மைண்ட்ல இருக்கிறது எல்லாமே என்னன்னா, அவங்க நமக்கு வேணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மள பைத்தியக்காரன்னு சொன்னாலும், அத நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். பிளஸ் அத மாரி பைத்தியக்காரன், லூசு அந்த மாரி சொல்றவங்களுக்கு, ஒரு லாயல் பெர்சனோட உண்மையான ட்ரூ லவ்னா எப்படி பண்ணணுன்றது தெரியாது. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க அது மாரி சொல்லுவாங்க. லாயல் பீப்பிள்ஸ் அவங்க குடுக்குற லவ்வ ஸ்டாப் பண்ணவும் மாட்டாங்க. சரி அவங்க நம்மள ஹேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு குடுக்காம, விட்டுட்டு போகவும் மாட்டாங்க. ஈவன் இஃப் தே லாஸ்ட் தெம்செல்வ்ஸ். அவங்களையே அவங்க இழந்துட்டாலும், அந்த சிச்சுவேஷன்லயும் அவங்க லாயலா இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க ட்ரூ லவ்வுக்கு ஏங்கிட்டு இருப்பாங்க. பிகாஸ் அந்த ஒரு பெர்சன் அவ்வளோ வொர்த்ன்னு நமக்கு ஃபீல் பண்ண வைப்பாங்க. நம்ம எல்லாருமே ரீசென்ட் டைம்ஸ்ல ஒரு குவாட் ஒண்ணு கேள்விப்பட்டிருப்போம். அது ஒன்துனா அது திரும்ப உனக்கு வரும். அது ஒன்து இல்லன்னா அது வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய மூவிஸ், டயலாக்ஸ்லாம் பார்த்திருப்போம். இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு ட்ரீம் ஃபிக்ஸ் பண்றீங்க. அந்த ட்ரீம பத்தி நெனச்சுட்டே இருக்கீங்க. நெனச்சா மட்டும் பத்துமா, ஆக்ஷன் வேணும். ஸோ நம்மளோட எஃபர்ட்ஸ்க்கு தான் அங்க வேல்யூ இருக்கு. ஸோ நீங்க நெனச்சுட்டே இருந்தீங்கன்னா எதுவுமே சாதிக்க முடியாது. உங்களோட எஃபர்ட்ஸ நீங்க முழுக்க முழுக்க அந்த பெர்சன் மேல குடுங்க. அவங்க கண்டிப்பா ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க. பட் கிரேட் திங்ஸ் டேக் டைம். இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?